ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல் சதன் சேலர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹெல்மெட், என்னுடைய வண்டி எடுத்துகிட்டு சரத்தோட வண்டி எடுத்துகிட்டு காலேஜுக்கு போகிறேன். ஸோ நான் இந்த 4 வருஷம், அதாவது 2 வருஷம் கொரோனாவில் ஓடிடுச்சு. நான் படித்த காலேஜுக்கு தான் இப்போ போகிறேன். அங்கே நான் படித்த இடம் இதெல்லாம் பற்றி போட போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு என்னோடய வண்டியில் போக முடியாது. பிகாஸ் என் தம்பி பார்த்தீங்கன்னா வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ என் பின்னாடி ஸ்மோடு வரானா, அவனுக்கு கால் பண்ணணும். ஸ்மோடுனா வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். லேட்டாக வேறு கிளம்பிட்டேன். இப்போயே மணி 10:45 ஆயிடுச்சு. டேய், நான் கிளம்பிட்டேன்டா, கிளம்பிட்டேன். சரி, வரேன். அவன் பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துருக்கானா. ஸோ நம்ம கிளம்புவோம். எப்படி போகிறது? ஸோ ரூட்டு பார்த்தீங்கன்னா பெரியார்லேருந்து டைரெக்டாக அந்த ஜெயவிலாஸ் பாலம் ஏறி அப்படியே இறங்கி அவனியாபுரம் சைடு போய் அந்த லெஃப்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று வரும். அதாவது கரெக்டாக மண்டேலா நகர். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் திருமங்கலம் பைபாஸில் வளையாமல் லெஃப்ட்டு போனீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா தூத்துக்குடி இதுன்னு நினைக்கிறேன் அந்த பைபாஸுங்க. ஆமாம், தூத்துக்குடி பைபாஸ் தான். ஸோ அங்கிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும். யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, நான் பார்ட் டைமாக ஜாபுக்கு போகிறேன்ல, அந்த கடைக்கு போகிறதுக்கு என் ஃப்ரெண்டு கிஷோர் ஃபோன் பண்ணான். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் லீவை போட்டு போக வேண்டியதான். நமக்கு சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஸோ சர்டிஃபிகேட் தான் நிறைய இடத்துல கேட்குறாங்க. ஸோ இந்த டைட்டன் இருக்குல்ல, டைட்டன் ஷோரூம், இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஏறுவேன். கரெக்டாக இதுதான் ஸ்டாப். அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்து அப்புறம் பஸ் ஏறுறது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சிம்மக்கல்லில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டனால வீடு மாறிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டாப்பில் ஏறுவேன். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும். பஸ்ஸில் போகும்போதுனா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ்ஸுலேயும் போயிருக்கேன், அவுட் பஸ்ஸுலேயும் போயிருக்கேன். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இயரில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ்ஸில் போனேன். செகண்ட் இயர் ஆரம்பிக்கும் போது அவுட் பஸ்ஸு, திரும்பி தேர்ட் இயர் காலேஜ் பஸ்ஸில் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொரோனா வந்துருச்சு. அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. அவுட் பஸ்ஸுக்குன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ரன்னிங்கில் தான் ஏறணும். போனீங்கன்னா அதில் பிடிச்சாதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வரும், இந்த வழியாக தான் பஸ் அவுட்டில் வெளியே வரும். இப்போ ஃபுல்லாக மாற்றிட்டாங்க, ஃபுல்லாக வேலை. இதுக்கு முன்னாடினா ஒரே மண்ணாக இருக்கும், இப்போ பரவாயில்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயவிலாஸ் பாலம். ஜெயவிலாஸ் பாலமா வில்லாபுரம் பாலமான்னு சரியாக தெரியல. இத்தனை வருஷம் போயிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்ரு. ஸோ ஏர்போர்ட்லேருந்து நம்ம காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ, ஒரு 26 கிலோமீட்டர் வரும். எங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறதுக்கே மொத்தமாக ஒரு 36 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ அப் அண்ட் டவுனு பார்த்தாலே 72 கிலோமீட்டர் வந்துடுது இதுவே. ஸோ போயிட்டு வருது. எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் அப்படி தான். போகும்போது 1 மணி நேரம், வரும்போது 1 மணி நேரம். ஸோ ஒரு சில காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஃபோன் அலோடு கிடையாது. ஆனால் நம்ம காலேஜ் அப்படி கிடையாது. ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணணும். ஸ்பீக்கரை போட்டு அலற விட்டிங்கன்னா அப்புறம் ஸ்டாஃப்ஸ் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி போகிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா காரியாபட்டி தான், 76. கரெக்டாக பெரியார்லேருந்து ஏறினீங்கன்னா 76 நம்பர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஸோ கரெக்டாக நம்ம ஸ்டாப்பில் முன்னாடி இறக்கி விட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. இங்கேருந்து நேராக போனோம்னா அப்படியே அவனியாபுரம் தான். அவனியாபுரத்துலேருந்து அப்படியே மண்டேலா நகர்லேருந்து அப்படியே நம்ம காலேஜ் போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரை ஏர்போர்ட். இப்படி நேராக போனால் ஸோ லெஃப்ட்டு ஆரம்பிச்சிட்டா அப்படியே மண்டேலா நகர் ஸ்டாப்லேயே நிறைய பேர் ஏறுவாங்க. ஏன்னா இங்கிட்டிருந்து திருச்செந்தூர் போகலாம், திருநெல்வேலி போகலாம், அப்படியே எல்லாம் பைபாஸ்லேயும் போயிடலாம். ஸோ லெஃப்ட் சைடு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு. இந்த சைடுனா அவுட் பஸ்ஸில் வரும்போது லாரியில் லிஃப்ட்டு கேட்டு வர்றது, காரில் லிஃப்ட்டு கேட்டு வர்றது, பைக்கில் வர்றது. அவுட் பஸ்னால் அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். பஸ்ஸில் போகும்போது பாஸ் வச்சோம்னாலும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஓசியாக தானே வரேன்னுவாங்க. ஏண்டா பாஸே 1000 ரூபாய்க்கு கட்டி தான் போகிறோம், ஓசியாக வருமா, என்னத்த சொல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தான் இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் பஸ்ஸில்னா போகும்போது அப்படியே மேலே பறக்கும், கீழே இறங்கும், லேண்ட் ஆகும். என்ன நிற்கிறேன்னு நினைக்கிறேன், அதான் இருக்கா பாருங்க ஸ்மோடு. இதுவா சரத்தோடது?
பறத்துது. ஆத்தாடி ஆத்தா, இந்த வென்னாஸ் மோடு தான் பார்த்தீங்கன்னா அந்த டோலு. கரெக்டாக ரைட் சைடு போனீங்கன்னா திருமங்கலம், லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த தூத்துக்குடி பைபாஸு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியை நான் 120 ஏற்றிருக்கேன், 128 ஏற்றிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சுங்கசாலை ஆரம்பம். ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் அந்த டோல்கேட் வந்துடும். டோல்கேட்லனா அப்படியே பஸ்ஸு தானே போகும்போது, காலேஜ் பஸ்ஸில் போகும்போது அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது. ஸோ சீனியர்னால் ஜாலியாக இருக்கும் எங்கள் பஸ்ஸு. அப்படியே மற்ற பஸ்ஸில் கூட அந்த சீட்டு கடிச்சிக்குவாங்க. ஆனால் எங்கள் பஸ்ஸு அந்த நம்பர் 36 வேறு லெவலில் இருக்கும். பஸ்ஸும் வேறு லெவலில் இருக்கும். மற்ற பஸ்ஸு தான் ஒரு மாதிரி என்னத்தை சொல்ல, நீங்கள் காலேஜுக்கு இந்த யாராச்சும் காலேஜில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தோரணையே வேறு மாதிரி இருக்கும் பஸ்ஸோட தோரணையே. இப்போ என்ன நம்பர் மாற்றிருக்காங்கன்னு தெரியல. அதான் நம்ம காலேஜுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். ஸோ காலேஜுக்கிட்ட வந்துட்டோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அந்த ரைட் சைடில் ஒரு உங்கள் கம்பெனி வரும். ஸோ இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம காலேஜுக்கு போயிடலாம். கரெக்டாக புல்லூர் அந்த இடத்துல தான் இருக்குது நம்ம காலேஜ். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கிட்ட வந்துவிட்டோம். 11:30 ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் காலேஜ், சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. உள்ளே போக முடியாது, போயிருக்கலாம்டா. உள்ளே போக முடியாதா? கேட்போம். உட்காரு, சர்டிஃபிகேட் வாங்க வந்தோம். உள்ளே போக முடியாதா? சர்டிஃபிகேட் வாங்கணும். ஐயோ ஐயோ, காலேஜ் வந்தாலே ஒரு பண்ணுதான். நர்ஸ் மோடு 1.5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. $31 கிலோமீட்டர். இதே இது பிரசனாவை கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்குவேன், 40 கிலோமீட்டர் ஆயிரும் திருச்செந்தூர் போயிட்டு. அதுதான் ஷார்ட் ரூட்டுன்னு கேட்டால். இதான் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸுனா ஏறுவாங்க, அவுட் பஸ் எல்லாமே. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுனா வரும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இங்கே ஒரு வாட்ச்மேன் நம்மளை உள்ளே விட மாட்டுறாரு. ஐடி கார்டு வேறு நான் எடுத்துகிட்டு வரல, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன். வீடியோ எடுக்க வந்தேன்னு சொல்லியிருக்கணும்டா. வீடியோ எடுக்க முடியா தம்பி? என்னது அது? இதானே வெப்கேம், உங்களை உலகமே பார்க்குது அப்படின்றோம். லைவ் போயிட்டுருக்கு. ஐடியா ரேஷன் கார்டு கேட்கறதுக்கு பயமா இருக்கு. சரி போங்க பாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐடி கார்டு இல்லை, அனுப்பிட்டு என்னத்த சொல்ல. ஃபைனல் இயர்னு சொன்னேன், ஃபைனல் இயர் முடிச்சிட்டோம். சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னோம், விட்டுட்டாங்க. இங்கேனா பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போகணும். பஸ்ஸில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு சொகுசாக போயிடலாம். அவுட் பஸ்ஸு பைக்கில் வந்தாலும் வெளியே நிப்பாட்டி தான் போக சொல்லுவாங்க. ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் பைக் வந்து உள்ளே அலோடு. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட். எப்போ பார்த்தாலும் வெளியே அந்த மொட்டை வெயிலில் பைக்கு பார்த்தீங்கன்னா நிற்கும். உள்ளே அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, ஆனால் இங்கே பைக் ஸ்டாண்டு போட விடலை. ஏதோ நாங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செட்டு பண்ண கூத்துது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு நமக்கு தெரியலை. இங்கேருந்து இப்படியே போக வேண்டியதாக இருக்குது. உள்ளே எப்பயுமே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவம் ஒன்று போடுவான் ஏதோ, அப்படியே காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 9:45. இப்போ பார்த்தீங்களா பகுமானமாக நம்ம வந்தது 11:30. நம்மளும் வந்துட்டு போய்கிட்டே இருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த காடு. இதனா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸு. ஈகோ கிளப் அது. அந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்மோடுக்கு ரைட் சைடு. உள்ளே போயிட்டு என்ன கூத்து நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும். காமிக்கிறேன் அப்படியே. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐடி தான் இருக்கும். ஐடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் அவங்க இருப்பாங்களா, எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு போனால் அந்த சைடு அந்த லேபு அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் மெக்கானிக்கல் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் டிபார்ட்மெண்ட்டு, நம்ம டிபார்ட்மெண்ட்டு இசிஇ.
அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சிஎஸ்சி இருக்கும். இங்கிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இல்லை அந்த ரைட் சைடு அதே காமிக்கிறேன், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இருக்கிற எல்லாருமே மொத்தமாக உட்காந்துருப்பாங்க. கிளாஸுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. 10 பேர் 20 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறான். அதிகம் அப்படி இருப்பாங்க. கார் அதுமா போகுது. காலேஜுக்குள்ளே வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு தெரியல. என் காலேஜ் சொல்லவே தேவையில்லை. பசங்களுக்காக ஸ்ட்ரிக்ட்னா கிடையாது, சொல்லுவாங்க. அது எல்லா ஸ்டாஃப்ஸுமே நல்லா தான் பழகுவாங்க. நீங்கள் பழகிற விதத்தை பொறுத்து இருக்குது. வேறு என்ன, காலேஜ் எப்பயும் போல் எல்லா காலேஜுக்கு விடுற மாதிரி லீவ் விடுவாங்க. ஸோ அந்த லீவ் வந்து கொஞ்சம் லைட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து வேறு எதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்றதுக்கான நேரம் அது. அதில் ஏதாச்சும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. நான் இருந்தால் பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்த மாதிரி அவையாவே ஏதாச்சும் டெவலப் பண்ணிக்குவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் சேர்மனோடைய வீடு. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பஸ் ஸ்டாண்ட். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஸ் தான் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 பஸ்ஸு நிற்குங்க. அவ்வளோ பஸ்ஸு இருக்குது. எல்லா ஏரியாவுக்குமே பஸ்ஸு போகும். அந்த லிஸ்ட்டு இருந்தால் போடுறேன், லிஸ்ட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஸோ காரில் வரவங்க நான் இங்கே பார்க் பண்ணிக்குவாங்க. கார் மட்டும் உள்ளே அலவுடு, கார் பார்க் பண்ணிக்குவாங்க. பஸ்ஸாக இருக்கும். இப்போ லாக்டவுன்னால என்னன்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பஸ்ஸு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பைக் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது சின்னதாக. அது வந்து ஸ்டாஃபுக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலு. பெருசாக தான் இருக்குது. உள்ளே போனதில்லை, உள்ளே விட மாட்டாங்க. அங்கே போய் நம்ம என்ன பண்ண, ஸோ அதையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே மெயின் என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. செக்யூரிட்டிஸ் இருந்து இப்போ எஸ்கேப் ஆகி போகிறது தான் நம்மளுடைய ஜாப். எப்படி ஏன்னா ஐடி கார்டு கொண்டு வரல. அங்கே கூட விட்டுருவாங்க, இங்கே விட மாட்டாங்க. மரம் வளர்ந்துருச்சோ அந்த மரத்துக்கிட்ட ரைட் சைடு 2வது மரத்துக்கிட்ட தான் நான் நிற்போம். இப்போ பாரு, இந்த 40ஆம் நம்பர் பஸ்ஸில் நான் ஸ்மோட் ஃபைட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமாம், இந்த 40 என்ன பண்ண. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஃபைனல் இயர் பாஸ் அவுட். ஈஸி. ஆமாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே தான் தண்ணி டேப்பு குடிச்சிட்டு போகும்டா. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐடி டிபார்ட்மெண்ட். சூப்பராக இருக்கும். முன்னாடி தண்ணி ஓடும். இப்போ தண்ணி ஓடுறதில்ல. ஆள்லாம் நிறைய பேர் வந்தாங்கன்னா தண்ணி ஓடும். வீடியோ இங்கே தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போனால் தான் அப்படியே கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். சுற்றி பார்த்தீங்களா இங்கே பஸ்ஸாக இருக்குது, நம்ம காலேஜ் பஸ்ஸாக. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஜல்லிக்கெல்லாம் போட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், மண்ணாக இருக்கும். ஸோ அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர். கரெக்டாக இங்கே தான் ஃபஸ்ட் இயரு. நாங்கள் வந்து காலேஜ் சேர்ந்தோடனே ஒரு 2 மாதம் அது என்னமோ ஒரு கோர்ஸ் சொன்னாங்களே, முன்னாடி ஏதோ சொல்லி தருவாங்க. அது என்ன கோர்ஸ்ன்னு தெரியல சரியாக. இருக்குதுடா லீவில் ஒரு 2 மாதம் லீவில் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் தான் அங்கே தான் நடக்கும். அங்கே ஒரு லேபும் இருக்கும். நிறையா லேப் இருக்குது. அந்த இங்கிலீஷ் லேப் ஒன்று இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே அவ்வளோ பேர் இருப்பாங்க. மத்தியானம் சாப்பாடுக்குன்னா அந்த அங்கே உட்காந்துருப்பாங்க. அங்கிட்டு ஒரு செட்டு இருக்கும். அங்கெங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த இடத்துலலாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இஎன்ஐயாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல், பயோடெக்னாலஜி, புது டிபார்ட்மெண்ட் தான் இங்கே வந்துடுவாங்க. கிளாஸ்னால் ஃப்ரீயாக தான் இருக்கும். யாரும் இல்லை, இன்னும் வரல போல் நம்ம பசங்க. உள்ளே போவோம். காலேஜ் இருக்கும்போது செம்மையாக இருக்கும். இங்கேருந்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டிபார்ட்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக இது நம்ம டிபார்ட்மெண்ட் தான் இருக்கிறதுலே பெருசு. இங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கு பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பானிபூரி கடை இருக்கும். நல்லா ஓடி எக்ஸல் வண்டி அது இதுன்னு வாங்கிட்டாங்க. டியோவா தடி உள்ளே எடுக்கலாமான்னு தெரியலையே. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கேண்டீன் ஒன்று இருக்கும். ஜூஸு அது இதுன்னு போட்டு விற்பாங்க. ஆனால் எல்லா கடையும் பூட்டி கிடக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பயிலுக ஃபோட்டோ நான் போட்டிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டாப்பர்ஸ். பூச்சி ஸ்டாஃப் சவுண்ட் கேட்குது. வந்தாங்கன்னா வெயிட் பண்ணு இவனோட பார்த்துட்டாய் அந்த கண்ணாடி பார்த்துட்டாய்.
அதான் இருக்காங்க நம்ம பாய்ஸ். இல்லைங்க இந்த கூத்த காமிச்சிட்டாரு. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இவங்களுடைய புகழ் தான். ஸோ இவங்களாம் இந்த கிரேட் பிளேஸ்டு கைஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்னால் இங்கே மட்டும்தான் ஆகணும் முக்கியம் இல்லை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ளேஸ் ஆகிறதுக்குன்னா கவலைப்படக்கூடாது. ஏன்னா இங்கே பிடிச்சிருக்கவங்க ப்ளேஸ் ஆகிறாங்க. உங்கள் திறமை என்னென்னு யோசிச்சிங்கன்னா அதில் ஈடுபட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த இருக்காங்க பாருங்க, இவங்களையும் காமிக்கணும்ல. ஏன்னா கஷ்டப்பட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெரிய கம்பெனி தான். நிறைய கம்பெனி வருது நம்ம காலேஜுக்கு. மீசனாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பேர்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம செக்ஷனில் 7 பேர் ப்ளேஸ். எல்லாம் இந்த கொரோனா தான். அதுலேயும் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஆனால் புரியுது தான். இங்கிட்ட ஏதோ அவார்டுனா போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற லேப்னா பார்த்தீங்கன்னா அந்த இருக்குங்க ஓடி வராங்க நம்மளை ஓட்டுறது. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா மணி. இவர் வந்து ப்ரோ வந்து அப்பப்போ ஊராக சுற்றுவார், நிறைய இடத்துக்கு போவார், நிறையா பிள்ளைய கரெக்ட் பண்ணுவார். ஆனால் நிறையா கேட்டால் ப்ளே பண்ணிட்டு ஏய் அங்கே பாரி இல்லைடா வரேன். இந்த இடத்துல நாங்கள் இது வரைக்கும் 4 வருஷம் படிச்சிருக்கோம். முதல் வருஷம் கூட ஏதோ நீ போடா கொல்ல போகிறேன். முதல் வருஷம் கூட ஏதோ கோல்டு வாட்டரா அது வந்துச்சு. இப்போ வருதான் தெரியல. கோல்டாக தானே இருக்குது. இப்போ ஏதோ ரிப்பேர் பார்த்தேன். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆனால் ரிப்பேர் பார்த்துருக்கு. ப்ரெஷ் பண்ணுங்க. தண்ணினா நல்லா தான் வரும். வாங்க அந்த இருக்கு பாருங்க நம்ம டிபார்ட்மெண்ட் சுற்றி காமிக்கிறேன். என்ன ரிப்பு 100 வட்டம் காசு புடுங்கிறதுலேயே குறியா இருக்கேன். சரி 100 சரி. எதா லேட் ஆகுது. என்னடா லிஸ்ட் இது? இட்ஸ் அமௌண்ட் பார்த்துக்கோங்க. காலேஜ் முடிச்சாலும் காசு ஆட்டியே போடுறாரு. இருக்காங்க பாருங்க நம்ம பாய்ஸ். சரி 100 ரூபா. இன்னும் உனக்கும் வேற யார் ப்ரோ? நீ இவர் தான் பெரிய ஆளு. சாஃப்ட் ஸ்கொயரில் பேஸ் ஆயிருக்காப்புல. மாசம் எவ்வளோ? 2 crore. அங்கே ஒரு 3 பேர் வராங்க வருங்க. அவங்க வந்து வேற மாதிரி. இவர் தான் பாரி. தேனியில இருந்து ஒரு சர்டிஃபிகேட்காக வந்திருக்காப்புல. பாரி வந்து கபடி பிளேயர். இவர் தான் பீம் பாய். என்னடா இப்போதான் வந்திருக்கீங்களா? பாத்தீங்கன்னா பிருத்திவி இல்ல தாடி இங்க பாரு. தாடினா பொழைச்சிருக்கு. நமக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. இங்க வருங்க. டேய் இங்க வாடா. இதுல என்னடா இருக்கு? ஒட்டி வாங்க சதன் சாயிலர்ஸ் அதான் கொல்றீங்கடா. டேய் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. ஹாய் ப்ரோ ஏதாவது சொல்லுங்க. அடுத்து உங்க தாய்லாந்து சீரிஸ் பத்தி சொல்லுங்க. ஒரு சீரிஸ் எல்லாரும் இங்க ஜாலியா இருக்கும் போது அங்கே மட்டும் ஒருத்தன் வந்து தனியா உட்காந்துருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா லவ்வர் வரலையா உட்காந்துருக்கா பாருங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கும் போது கூட அவ்வளோவா எதுவும் பண்ணல. அத்தாடி மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணி சூப்பராக ஆகிட்டாங்க. கிளாஸுக்கு போமா அங்கேயே உட்காருவோம். இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க காலேஜுக்கு. வரட்டும் எல்லாரும் உள்ள. ஸோ மேம்கிட்ட கேட்டேன். மேமும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செகண்ட் இயரில் படித்த கிளாஸு. தேர்ட் இயரா இன்னும் ஒன்றே கிளாஸ் என்ன தெரியுது? இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிபார்ட்மெண்ட் லைப்ரரி. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற புக்ஸ் பூரா இதில் இருக்கும். மற்ற புக்ஸும் இருக்கும். இதுதான் எங்கள் மேம் இருக்காங்க. ஸோ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்காங்க பாருங்க, டாக்டர் ஏ அகிலா எங்கள் கிளாஸுக்கு எடுத்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ட் இயரில் இருந்த கிளாஸு. இதுலேயே இருந்தோம். அங்கேயும் ஷிஃப்ட் ஆனோம். இங்கே தான் இருந்தோம். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு செமஸ்டருக்கு வேறு மேம் எடுப்பாங்க, அடுத்த செமஸ்டருக்கு வேறு மேம் எடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு செமஸ்டர்லேருந்து எங்களுக்கு ஒரே மேம் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க பண்ண சேட்டையில் மேம் மாறிட்டாங்க. ஃபஸ்ட்டு தேர்டு செம்மில் ஜோசிப்பா மார்கரெட்னு ஒரு மேம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து செம்மில் வந்து சார் வந்தார். சூப்பராக இருக்கும் கிளாஸு. எல்லாருமே எல்லா சப்ஜெக்டுமே நல்லா தான் எடுத்தாங்க. என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபோர்த்து செம்மில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார்த்திகேயன் ஒரு சார் எடுத்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக 5th செம் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். என்னத்தை சொல்ல, சூப்பராக நடத்துவார். நல்லாயிருக்கும் அவர் எடுக்கும் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th செம்மில் வந்து இந்த அகிலா மேம் வந்தாங்க.
ஸோ ஒவ்வொரு செமஸ்டரும் மாறி மாறி இருந்தாங்க, என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th செம்மு எப்பயும் போல் லாக்டவுனு, அவ்வளோதான், சோலி முடிஞ்சுச்சு. ஒவ்வொரு செம்மும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மேம் எடுத்தாங்க. எங்களுக்கு மட்டும் நான் வரேன் பாருங்க, அதே மாதிரி தான் அட்வைசர், ஒரு செம்முக்கு ஒரு அட்வைசர். இவன் தான் பார்த்தீங்கன்னா ரெப்பு, கிளாஸ் ரெப்பு, பணம் பிடிங்கி அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ கூட ஒரு 5000 வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். டேய் கொஞ்சம் குடுறா, கருணை கட்டுறா. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இவங்க பே பண்ணுற மாதிரி தான் நானும் பே பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்க, கார்டன் எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே எதுக்கு நிற்கிறாயின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. 4 பேராக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் தராங்கன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு விட்டேன். பார்த்தா ரூபாய் வாங்கிட்டு 100 6 7 மார்க் ஷீட் கொடுக்குறேன். இதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, முற்றிலும் உள்ள போறேன், நான் மேலே போயிட்டு வரேன். 100 ரூபா அதுக்காக எங்களை வர வச்சு சங்கடப்படுத்திட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது ரெஸ்ட் ரூம், வேணாம் உள்ளே போக வேணாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரெஸ்ட் ரூம். ஸோ இங்கே ஒரு ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃப்ளோர், சாரி 1 ஃப்ளோர் தான். இங்கே நம்ம படிக்கிறது ஏ செக்ஷன் படித்தாங்க. ஏ செக்ஷன் பூட்டி இருக்கனால எங்களால் திறந்து காட்ட முடியல. எல்லாமே பூட்டி இருக்காடா. நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து ஜன்னல் மட்டும் திறந்து காட்டுறோம். இங்கே தான் நாங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுவோம். காலேஜே ஓப்பன் பண்ணாதனால ஃபுல்லாக தூசியாக கிடக்குடா. இங்கே பேர் ஸ்பைடர்மேன். செகண்ட் இயர் படித்த கிளாஸ் ரூம் இதுதான். என்னடா பெரிய ஓட்டையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, எப்படி வந்துச்சு எங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்த கிளாஸ். நான் இதை எட்டி பார்க்கல, கேமரா தான் எட்டி பார்க்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்த கிளாஸ் ரூம். இதை நாங்கள் உங்களுக்கு மலரும் நினைவுகளே. இன்னும் ரெக்கார்ட் நோட்லாம் இருக்குடா. ஆனால் இது நம்ம ரெக்கார்ட் நோட்டு கிடையாது. கிளாஸ் ரூம்னா ஜாலியாக இருக்குங்க. அதுவும் எங்கள் கிளாஸ்னா சொல்லவே வேணாம். போதும் வாங்க வாங்க, ஃபீலிங்ஸ்னா வேணாம். நெஞ்ச பிடிக்கிறேன். சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இந்த சர்டிஃபிகேட்டுக்காக தான் வந்திருக்கேன். பெருசாக ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அடுத்து நம்மளோட லேபை நோக்கி போய்க்கிருக்கோம். சூப்பராக இருக்குடா. சென்ட்ரலில் நடங்கடா. ப்ரோ அடிப்பேன் அப்புறம். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் வியூவில் இருக்குது. அங்கே ஒரு கேமரா இருக்குடா, நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்கடா. பெரிய கேமரா. இங்கே ஒரு கேமரா பாருங்க, பிராங்க் பண்ணுறேன். யாரா இவங்க முரட்டாலாம் ஏதோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு லேப் ரூம். இதுக்கு பேர் ஏதோ இப்போ புதுசாக வச்சுருக்காங்க போல. நாங்கள் வந்து லேப் இன்சார்ஜ் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப். மொத்தம் ஒரு 4-5 லேப் இருக்குது. எல்லா லேபுமே போயிட்டோம். பட் இருந்தாலும் VLSI போனது இல்லையோ, அப்போ தான் பார்த்தீங்கன்னா லாக்டவுன். அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த 6th செம்லேருந்து எங்களுக்கு லாக்டவுன் அப்படின்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு லேபை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். ஒன்றும் இருக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லேப் வியூக்குள்ளே போக முடியாது. பிகாஸ் லாக் பண்ணிட்டாங்க. திறந்து தான் நாங்களே எடுத்திருக்கோம். அவ்வளோதான் போக. நான் ரெக்கார்ட் நோட்ஸ் பறக்குது பாருங்க. ஸோ எங்களை லேப் அன்னைக்கு ஃபன் பண்ணி வெளியே நிற்க வைக்கிற இடம் இதுதான். அதாவது கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வருஷமாக லேப் எழுதணும்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருவாங்க. நம்மளால் யூஸும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில வேலை நான் பார்ப்பாங்க, அந்த ரெக்கார்டுலேயே பேப்பர் கழிச்சு வைப்பாங்க. இது சர்க்கியூட் லேப். எல்லாம் வரிசையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னா இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்னா போடுவோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வயர்னா இருக்கும். அப்புறம் தான் இங்கேயும் ரெக்கார்ட் நோட்டாக இருக்குது. நம்ம அடுத்து மைக்ரோ ப்ராசஸர் லேபுக்கு வந்திருக்கோம். லேபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு எதுக்கவே ஒரு தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க. எப்போ வேணாலும் வந்து குடிச்சிக்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் டேங்க்கில் வந்து நிறைய கதைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். கீழே அந்த இடத்துல எப்பயுமே ஹாட்டாக தான் வரும் தண்ணி. எல்லா இடத்துலையுமே பியூரிஃபைடு தான். இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது, இந்த இருக்குது. காய்னா காய்ச்சி இருக்குது, இந்த இருக்குது பாருங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த லிஃப்ட்னா வேலை செஞ்சு வச்சாங்க. பட் நாங்கள் போனது கிடையாது. போயிருக்கோம், அதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ணல. ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் HOD ரூம். இதுக்குள்ள HOD இருக்காங்களா என்னன்னு தெரியல. இங்கடா மோகன் அடி வாங்கி முடிக்கலையா? ஹாய் மோகன், வேணாம் மோகன், என் பாஸ்டர் விட்டு இம்பார்ட்டண்டான ரூம் பார்க்க போகிறோம். இதுதான் HOD ரூம். அதாவது ஏன் இப்படி சொல்கிறோம்னா, மேலே எழுதியிருப்பாங்க உள்ளே பார்த்தோம்னா பல சம்பவங்கள் இருக்கும். இந்த IV இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்ற இதுக்கான இங்கே இருந்து பெர்மிஷன் வாங்குறதுக்காக நிற்போம். பட் வாங்க மாட்டோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு
சார் அந்த சாரை பற்றி தான் நான் சொன்னேன். அவர் தான் கார்த்திகேயன் சார். சூப்பராக இருக்கும் அவர் கிளாஸு. 40-79 இருக்கு பாருங்க சர்டிஃபிகேட், சிஸ்டம் சர்டிஃபிகேட். ஒன்றா எனக்கே மறந்து போச்சு. அவ்வளோதான் அந்த ஒரு சர்டிஃபிகேட் தானா? வேற எந்த சர்டிஃபிகேட் கிடையாது. ரோஸ் காம்படிஷன் எப்படி கொடுப்பாங்க? மக்களே வணக்கம். அடுத்த ரைடு என்னது அதை வந்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். அப்போ தான் சர்டிஃபிகேட்டை பார்த்தேன். சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது எனக்கே ஒரு சாக்கு. நான் பாருங்க தெரியுதா 9.5 ஆன்லைன் எக்ஸாம்னால 9.5 வாங்குறேன். ஆனால் படித்து எழுதுனேன்னா என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லோரும் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரியும். பரவாயில்ல. என்னடா அது ஃபங்க்ஷனுக்கு வெளியே வர மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். பின்னாடி படம் 100 நாள் ஓடும். படம் சூப்பர். இதுக்கப்புறம் வந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கணும். அதாவது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு. அதை வாங்கிட்டா அப்படியே கிளம்பிடலாம். ஸோ உங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டையும் அப்படியே காமிக்கிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளக்குள்ள ஒரு வந்து ஹார்மோன் சுரந்து யூடியூப்ன்ற ஒரு ஹார்மோன் சுரந்துருச்சு எனக்கு. சரி அது என்ன சரி செகண்ட் இயர்ல இருந்தே அது வந்து ஆரம்பிச்சிட்டேன். இந்த காமேஸ்க்கு தெரியும். சும்மா முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்டாக் அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த வேலை அந்த வீடியோட டெலிட் பண்ணிட்டேன். எவட்டி இருந்துச்சுன்னா போட்டு விட்டுறேன். சரி அடுத்த அப்டேட்னா அது என்னது? இப்போ அடுத்த அப்டேட் அடுத்து ஸோ போவோம். அடுத்து கோவானா போயிரு ப்ரோ. நான் போக வேண்டியது போகல. சரி அப்போனா வெயிட். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்க. லைக் பண்ணால் பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமினார் ஹாலு உள்ள ஏசியோட நல்லா இருக்கும். பட் ஆனால் எல்லாமே க்ளோஸில் இருக்கு. எனக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு இடம் காமிக்கிறேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே போட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஒர்க் ஷாப் அந்த மாதிரினா போகணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிரெடிட் கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே தான் ஒட்டுவாங்க. மேண்டேட்டரி கோர்ஸ். ஸோ அதுக்காக இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பிளேஸான எல்லாத்தையுமே இங்கே தான் போட்டிருப்பாங்க. மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டு எதுவும் அதை பற்றி இங்கே தான் என்னடா திக்குது இங்கே தான் போட்டிருப்பாங்க. வேறு என்ன நிறைய அந்த ஃபோட்டோலாம் ஒட்டியிருக்காங்க. இருக்கேன் பாருங்க. இங்கே கம்மி தான். இங்கே வாடா படிப்பாளி, பெரிய படிப்பாளி. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணுறேன். ஏதோ அதாவது உனக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறியா? அப்படிலாம் இல்லை, நானே யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உண்மையிலே அப்லோட் பண்ண போறியா? ஆமாண்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் தான் வாங்க போகிறோம். அசியசியமாக ரெப்பு வந்து திட்டுறப்பில் என்னமோ சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, போய் வாங்கிக்கோங்க அவ்வளோதான். இங்கே பாரு. கோர்ஸ் கம்ப்ளீஷனா கையிலே ஆகாசம். அது நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. அதுதான் இன்னும் ஒன்றுமே இல்லை. புது ஹெச்ஓடி ரூமில் இருக்கோம். வாங்க உள்ளே போ. இங்கே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும். அப்படின்னா நம்மளே கதவை திறந்து உள்ளே போகணும்னு அர்த்தம். சைன் போட்டிங்களா? சைன் போட்டீங்க. இவர்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அகன் இருந்தாரு. இப்போ வந்து சுருங்கிட்டாரு. நாங்கள் 100 ரூபா கொடுக்கறதுக்காக 70 ரூபா செலவு பண்ணி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? என்ன பண்றீங்க? ஏதாவது சொல்லுங்கடா. என்னடா இருக்கு இப்போ? ஒருட்டு சரிம்மா. மாசா எத்தா ஈஸியா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வெயிட் பண்றா. சப்ஸ்கிரைப் டு எப்படி இருக்கு? ஸோ அவ்வளோதான் கைஸ். அப்படியே டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்புறதா. இதுக்கப்புறம் மார்க் ஷீட் கொடுத்தா மட்டும் வர வேண்டியது. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அந்த கான்வகேஷன் நடத்துவாங்க. அதாவது அந்த டிகிரி ஹோல்டர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்பியும் ஒரு வருஷம் கழிச்சு வருவோம். மாசமோடு அடுத்து வருவான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. சரி ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்து அந்த சைன இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்ரிங் ஜூஸ் கடை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிப்போம். அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் கடை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் இடம்ட்டு அங்கே வச்சுருவாங்க. எல்லாமே வைப்பாங்க. அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா சிவிலு. இங்கே லேப் மெக்க லேபு. அங்கிட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். அனெக்சர் அதான் அது அதுக்கடுத்து மெக்கானிக்கலும் பெருசு தான் டிபார்ட்மெண்ட்டில். பாய் ஃப்ரம் சதன் ஃபெயிலியர்ஸ்.
என்ன பண்றான் பாடா இரு காலின் இடையிலே நுழையும் கேமரா ஆஃப் ஆயிடுச்சுடா